சங்கீதம் 42:5 என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எதையும் சாதிக்க இயலாத ஒரு பலவீனமான நிலையிலிருந்து சாதிக்க இயன்ற ஒரு பலமுள்ள நிலைக்கு நேராக தேவன் நம்மை கொண்டு செல்ல இயலும். ஆனால் வாழ்க்கை தொடர்பான காரியங்களில் முதலாவது தேவன் நம்மை பலப்படுத்துவதில்லை. முதலாவது தேவன் நம்மை ஆவிக்குரிய நிலையிலேயே பலப்படுத்த விரும்புகின்றார். நமக்குள் ஆவிக்குரிய மனிதனும் உலக பிரகாரமான மனிதனும் உண்டு. நாம் பெரும்பாலும் உலக பிரகாரமாக ஜெயிக்கவும் சாதிக்கவுமே விரும்புவோம். ஆனால் கர்த்தரோ நம்முடைய சுபாவம், வாழ்க்கை முறை, பரிசுத்தம், தெய்வ நோக்கம், தெய்வ உறவு ஆகியவற்றோடு தொடர்புடைய ஆவிக்குரிய மனுஷனையே முதலாவது பலப்படுத்த விரும்புகிறார். அதனால்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடச் சொன்னார். அதன்படி நாம் வாழ்வோமானால் அப்பொழுது உலக பிரகாரமான காரியங்களிலும் வெற்றி பெற செய்வார். எனவே தேவ பிள்ளைகளே, நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலங்கி நிற்க தேவையில்லை. நாம் தேவ உறவில் பலப்பட முயற்சி செய்வோம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.